श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमेल्पत्तूर् नारायण पट्टदिरे कृतिषु श्रीमन्नारायणीये अष्टाशीतितमं दशकम्। नारायण 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 पाहि मां नारायणीयतिन् नायकने रक्ष मां नारायणीयतिन् नायकने रक्ष मां। संतान गोपाल चरित्रम। नयन्त श्लोका। युवां मामेव त्वावदिक विवृधान्तर्हितदया विभिन्नौ संत्रष्टुं स्वयमहमहर्षं द्विजसुतान् नयेतं त्रागे नानिधि खलु विधिर्नान् पुनरमोन् द्विजाय दयाता प्रणुत महिमा पाण्डुजनुषा। நீங்கள் இருவரும் நானே தான் ஒப்பற்ற தனி தூய்மையான சத்துவகுண ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்கு விளங்குகிறது. மற்றொன்றில் அத்தன்மை மறைந்துள்ளது. ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் விளங்கும் உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்தணரின் குழந்தைகளை கவர்ந்து வந்தேன். அக்குழந்தைகளை விரைவில் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி அவர் அளித்த குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அர்ஜுனனால் புகழப்பட்டு பிராமணரிடம் அக்குழந்தைகளை அளித்தீர்கள். 10th ஸ்லோகா. ஏவம் நானாவிகாரைர் ஜகதபிரமயன் விஷ்ணிவம்சம் பிரபுஷ்ணன் நீஜானோ யஞ்ஞபேதை ரதுல விக்ருதிபி ப்ரீணயன்னேன நேத்ராக பூபாரக்ஷே பதம்பாத் பதகமலஜூஷாம் மோக்ஷணாயாவதீர்ணக பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத் யதுஷு மனுஜத ருஷிதஸ்த்வம் வ்யலாசி. இவ்வாறு பற்பல திருவிளையாடல்களால் உலகை மகிழ்வித்தீர்கள். விருஷ்ணி குலத்தை பெருமையுறச் செய்தீர்கள். பற்பல யாகங்களை செய்தீர்கள். ஒப்பற்ற பற்பல விளையாட்டுக்களால் மான்விழி படைத்த இடைப்பெண்களை மகிழ்வுறச் செய்தீர்கள். இப்புவியின் பாரத்தை ஒழிப்பது என்ற காரணத்தை கைக்கொண்டு தங்கள் திருவடி தாமரைகளில் பக்தி பூண்டவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காகவே பரிபூரண பரபிரம்மமாகிய தாங்கள் யதுகுலத்தில் மனித உருத்தாங்கி மறைந்து விளங்கினீர்கள். 11th ஸ்லோகா. பிராயேண துவாரவத்யா மவ்ருததயி ததா நாரதஸ்த்வத்ர சாஸ்த்ரஸ் தஸ்மாலேவே கதாசித் கலு சுக்ருத நிதிஸ் த்வத்பிதா தத்வபோதம் பக்தானாமக்ரசாயி
वस्त्वत्त एव प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायातु नास्ते पदर्याम्. பகவானே ஸ்ரீ குருவாயூரப்பா, உனது லீலைகளின் இன்ப பெருக்கை சுவைத்தறிந்த நாரதர் தக்ஷன் சாபத்தினால் ஓரிடத்திலும் தங்காது சுற்றித் திரிபவராக இருப்பினும் பெரும்பாலும் துவாரகையிலேயே தங்கினார். அவ்வாறு அவர் தங்கியிருந்த போது பெரும் புண்ணியம் செய்த தங்களது தந்தை வசுதேவர் அவரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றார். பக்தர்களில் முதன்மையானவரும் சிறந்த அறிவாளியுமான அந்த உத்தவரும் தங்களிடமிருந்தே உயர்ந்த தத்துவ ஞானத்தை அடைந்தார் அல்லவா? அவரும் உலக மக்களின் நன்மைக்காகவே தங்கள் கட்டளைப்படி இன்றும் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். வசுதேவருக்கு நாரதர் உபதேசித்தது நவயோகி சம்வாதம். உத்தவருக்கு பகவான் உபதேசித்தது உத்தவ கீதை. ஸ்ரீமத் பாகவதம் 12th ஸ்லோகா. சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜயதி தவ விபோ யத்ர சௌஹார்த பீதி ஸ்நேஹத்வேஷானுராக பிரப்ருதிபிரதுலைர ஸ்ரமைர் யோக வேதைஹி ஆர்த்திம் தீர்த்வா சமஸ்தாமம்ருதபதமகு சர்வத சர்வலோகாக சத்வம் விஸ்வாதி சாந்த்யை பவனபுரபதே பக்தி பூர்த்தியை ச பூயாக. விபுவான குருவாயூரப்பா, தங்களுடைய இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகிறது. ஏனெனில் இந்த அவதாரத்தில்தான் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் பெருமுயற்சியின்றி எளிதான பலவித யோகங்களால், அதாவது நட்பினால் பாண்டவர்களும், பயத்தினால் கம்சன் முதலியோரும், அன்பினால் வசுதேவர் நந்தன் முதலியோரும், பகைமையால் சிசுபாலன் முதலானோரும், காதலால் கோபியர்களும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து அழிவற்ற மோட்சத்தை அடைந்தார்கள். ஹே குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் உலகின் துன்பம் துடைத்ததற்கும் பக்தியின் நிறைவிற்காகவும் அருள் புரிய வேண்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து.